அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். ரொம்ப நாளாக நான் இந்த மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு போடணும்னு யோசித்துட்டே இருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணுறது எனக்கு இப்போ இந்த மிஷின் தையல் சரி வரல, க்ளீன் பண்ண போகிறேன். அதை வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த டென்ஷனை பூராமே நம்ம கழட்டிட்டு, இந்த டென்ஷனை கழட்டிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த இதை கழட்டிட்டு திருப்பி ஒன்று போல் போட கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஈஸியாக ஒரு மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி நல்ல அழுக்கே இல்லாத மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படியே தேய்ச்சி இப்படியே பண்ணினீங்க அப்படின்னா அதில் விட இந்த டஸ்ட்டு பூரா வந்துடும். இந்த தெரியுதா உங்களுக்கு? ஒயிட்டுன்னா நல்லா தெரியும். இந்த அதில் உள்ள டஸ்ட்டு பூரா வந்துடும். அப்படியே ஒரு 2-3 தடவை பண்ணணும். இப்படி பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் ஃபஸ்ட்டு அடி இதில், அடுத்து இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் இதை மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உள்ள இந்த தூசி, இந்த நூல் எது இருந்தாலும் வந்துடும். இதை மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கிட்டு வாங்க. உள்ளுக்க நூல் எதுவும் சிக்கியிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூ இங்கே ஒரு 2 இருக்குது. இது 2ஐயுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை இப்படி கழட்டிட்டு கரெக்டாக வச்சு கழட்டணும். இதை மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸு உள்ளுக்க நீட்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு சமயம் நூல் போய் சிக்கிக்கிறோம். இதை மாதிரி தொடச்சிடணும். இது நம்ம மெக்கானிக்கலை கூப்பிட்டா அவங்க 500 1000ன்னு கேட்பாங்க. இது சின்ன இதை நம்ம பார்த்துக்கிறணும். அப்புறமேல நம்மளால் முடியலை அப்படின்னா தான் நம்ம மெக்கானிக்கெல்லாம் கூப்பிடணும். இதெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம என்ன செய்யணுன்னா மாட்டிடக்கூடாதுல்ல. அதனால் வரிசையாக ஒன்றா கலட்ட நீங்கள் ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி வரிசையாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் படி மாறாது. இப்படி வரிசையாக வச்சிடணும். எதுக்கடுத்து எது எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு. இப்படி நீங்கள் வரிசையாக எடுத்து வச்சுக்கிறணும், குழப்பம் இல்லாமல். இப்போ பாருங்கள், இதில் நூலை பாருங்கள். இதில் நூல் இருக்கிறது தையல் எனக்கு சரியாகவே வரலை. இந்த பார்த்தா ஒரு சின்ன நூல் தான். அது போய் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் எடுத்துட்டா நம்ம ராமா மிஷினு இதை மாதிரி உள்ளதில் நான் இந்த ஸ்ப்ரிங்கையும் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். இதில் எடுக்க எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் நான் அந்த இதில் மட்டும் இந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் எடுக்கலை.
இப்படி நல்லா இது வச்சு நீங்கள் தொடச்சி விட்டலாம். இப்படி தொடச்சி விட்டிங்கன்னா அது விசாம மிஷினுக்கு வெளியே க்ளீன் பண்ணுறது இவ்வளவுதான். இதையுமே நம்ம கலட்டிக்கலாம். இந்த நூல் சுற்றுறது இந்த இதிலெல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம நூல் சுற்றுறதுமே இதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதுக்கு கரெக்டாக பார்த்து அதே மாதிரி பண்ணிடணும். அவ்வளோதான். இதில் வெளியே நம்ம பண்ணுறது க்ளீன் பண்ணுறது, மற்றது சும்மா மேலே இது பூரா துடைக்க போகிறோம், அவ்வளோதான் துடைக்கிறது. இதில் மற்றதுலாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம ஆயில் மாற்றி அது உள்ளுக்கு ஆயில் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு பண்ணுறதுக்கு இங்கே இதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை கலட்டிடணும். கலட்டிட்டு இந்த இதுவும் தான், இதையுமே நம்ம இப்படி கண்டு கலத்திட்டு இதையும் எடுத்து இதையும் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. இப்படி இருந்தாலும் தையல் நம்மளுக்கு பிரிச்சுட்டே இருக்கும். இதையும் நம்ம க்ளீன் பண்ணணும், வாரம் வாரம் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால பண்ணலை.